அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 31 வந்துட்டு ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி துவங்கியிருக்கு. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவு செய்து அதனுடைய தகவல் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம 30,000 சப்ஸ்கிரைபர்களை அடைந்ததற்காக நம்ம காம்போ ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஆப்ஷன் டேபிள், ப்ரீ ஓப்பன் செலெக்ஷன், ஸ்டாக் செலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஜீரோ ஹீரோ அட்வான்ஸ்டு, இந்த மூன்றும் இணைந்து நம்ம ஒரு காம்போ பேக் இதில் கொடுத்துருக்கோம், ஆஃபர் கொடுத்துருக்கோம். இது ஆகஸ்ட் 31 முடிவடைகிறது. விருப்பமுள்ளவர்கள் அணுகலாம். இது கட்டாயம் இல்லை. அதேபோல் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். ஏனென்றால் நம்ம எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரையை நம்மளுடைய வகுப்பு இருக்காது, வரைபடம் இருக்காது, நியூஸ் பேஸ்டு இருக்காது. லாஜிக்காக ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கட்டண பயிற்சியின் நோக்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் பில்ட் பண்ண போகிறீங்களே தவிர நாங்கள் பில்ட் பண்ணி தரப்போகிறது கிடையாது. அதனால் இதற்கு கற்றுக்கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த 2 நாட்களாக பார்த்திங்கன்னா சந்தையை ரொம்ப பூதாகரமாக, திங்கக்கிழமை சந்தை ரத்த கலரையாக போகிறது அப்படிங்கிற மாதிரியே எண்ணம் நிறைய பேர்த்தில் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொடக்கமே நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்டு பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் அதையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு சந்தையில் நியூஸை நம்பலாமா அப்படின்னா, நம்மளுக்கு தெரிகிற நியூஸ் உங்களை தவிர மற்றவர்களுக்கு தெரியாத வரை இருக்கும்போது தான் உங்களுக்கு அது ரகசியம். ஆனால் எல்லாத்துக்குமே அது தெரியுது அப்படின்னா அது ரகசியம் கிடையாது. அப்போ சந்தையில் ஒரு குற்றச்சாட்டு ஒரு அரசின் மீதோ அரசை சார்ந்த நிறுவனத்தின் மீதோ ஒன்று வைக்கப்படுது அப்படின்னா அதற்கு நேர்மாறாக ஒன்று நடைபெற அவர்கள் அவ்வளோ எளிதாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போது சாதாரணமாக விட்டுருந்தாலும் கூட சந்தை இறங்குறக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாமே தவிர, இந்த மாதிரி ஒரு செய்திகள் இருக்கும்போது அவ்வளவு எளிதாக நம்மளை சந்தை இறங்குறக்கு அவங்க விட மாட்டாங்க. இது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம். பல முறை நீங்கள் பார்த்துருந்தால் தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்பெல்லாம் இந்த நியூஸுக்கு இந்த இம்பேக்ட் ஆகும் நம்ம நினைக்கிறோமோ அன்றைய தினம் அது நடக்கவே நடக்காது. அதற்கு மாறாதான் நடக்கும். அப்போ இது போல் நம்ம நியூஸுக்கு உங்களுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் வச்சுக்கோங்க. அந்த டெக்னிக்கலுக்கு அது பொருந்தி இருந்தால் அதை செய்யுங்க, இல்லைன்னா செய்யவே கூடாது. முதல் சந்தையில் ஒரு ப்ரீ பிளான்ட்டாக நான் இப்படி தான் இருப்பேன், ஒரு திட்டமிடல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது. நிறைய பேர் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நிஃப்டி 50 இருக்கிற அனைத்து நிறுவனத்தையும் நம்ம பை பண்ணி வச்சுட்டாலே நம்மளுக்கு சிறந்தது தானே, நிஃப்டியில் 50 லிஸ்டட் கம்பெனிஸுங்கிறது ஒரு சிறந்தது தானே அப்படின்னு கூட சிலர் கேட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், நிஃப்டியில் இந்த 50 நிறுவனங்கள் அப்படிங்கிறது லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த 50 நிறுவனத்தோட மொத்த தொகை தான் நிஃப்டி. ஆனால் இந்த இருக்கிற 50 நிறுவனம் இருக்குல்ல, இது நிலையான நிறுவனங்கள் கிடையாது. இதில் ஒரு கிரிட்டீரியா வச்சுருப்பாங்க. நிஃப்டி 50க்குள்ளே இந்த மாதிரி கிரிட்டீரியாவில் இருக்கிறவங்கள வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அதில் ஏதாச்சும் ஒரு நிறுவனம் மாறுபடுதுன்னா அதையை தூக்கிட்டு அதற்கு நிகராக வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு நிறுவனத்தை இதில் இணைச்சிடுவாங்க. நீங்கள் இப்போ இருக்கிற 50 நிறுவனத்தை நீங்கள் வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கும் போது அது பல விஷயங்கள் உங்களுக்கு தவறாக போயிடும். அதாவது இந்த 50 நிறுவனங்கள் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது. 50 நிறுவனம் நிலையானது, ஆனால் அந்த இந்த நிறுவனங்கள் நிலையானதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போது வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி இதிலிருந்து நிறுவனங்கள் வெளியிலையும் போகும், உள்ளேயும் வரும். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது ஃபிக்ஸடாக 50 நிறுவனம் தான். அப்போது இதுவே நிலையற்றது அப்படிங்கும்போது பங்கு சந்தையை நம்ம நம்பலாமா அப்படின்னா நம்பக்கூடாது. உங்களுடைய ரிஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு நட்டம்னா அந்த நட்டத்தில் சிறிய நட்டத்தோடு வெளியில் வர தெரியணும். சிறிய நட்டத்தோடு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்போது, ஏன்னா இன்றைய ஒரே நாளில் சந்தை ஒன்றும் முடிய போகிறதில்ல. அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வளர்த்திக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாங்கிறத வச்சுக்கோங்க. முதல் பங்கு சந்தையை நம்ப வேண்டாம்.
அதே மாதிரி ஒரு பொசிஷன் அடுத்த நாள் கொண்டு போகலாங்கிறதையும் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கும்போது அதை வந்து தவிர்த்துடுங்க. முழுக்க முழுக்க ஒரு ட்ரேடிங் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதுவும் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்திலிருந்து 5 மினிட்ஸில் இருந்து ஒரு 30 அதாவது நிமிடம்தான் ஒரு அதிகபட்சமாக வச்சுக்கணும். அதற்குள்ள லாபமோ நஷ்டமோ நீங்கள் உறுதி செய்யக்கூடிய தன்மைக்கு நீங்கள் உங்களை வளர்த்து கொண்டால் இந்த ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு நீண்ட காலத்துக்கு உங்களோட வரக்கூடிய வர்த்தகமாக இருக்கும். அதே மாதிரி முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு உள்ளே கொண்டு வராதீங்க. ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியில் யாரெல்லாம் ஐடிஎம்மாக இருக்காங்களோ அவங்களுக்கு மதிப்பு இருக்க போது, ஓடிஎம்மாக இருக்கிறவங்களுக்கு மதிப்பு இருக்காது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் ஸ்டைல் வேறு, ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்டைல் வேறு. அப்போ இதற்கும் வரைபடத்திற்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். நிஃப்டி அப்படிங்கிறது உங்களுக்கு பாருங்கள், நேற்றைய அதாவது கடந்த வர்த்தகத்தோட லோ 24,311, அதற்கு கீழே 100 பாயிண்ட் வந்துட்டு இறங்கியிருக்காங்க. அப்போ இது நல்லாவே டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஏன்னா எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. இதில் இந்த மணி ஆப்ஷன் 24,400 புட் ஆப்ஷனை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போடுறேன். நேற்றைய ஹை 221 ரூபா, இன்றைக்கி 229 ரூபா. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், நேற்றைய லோவை பிரேக் பண்ணி 100 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு அதிலிருந்து, அந்த லோவிலிருந்து. ஆனால் இவங்க எவ்வளோ ஏறி இருக்காங்க, வெறும் 8 ரூபா தான் ஏறி இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க. அப்போ இது எதனால் இருக்குன்னா டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு. அதே போல் நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நேற்றைய தினம் அப்படிங்கிறது 155 ரூபாய்க்கு நடந்திருக்கு. அப்போது இன்றைக்கி மார்க்கெட்டோட லோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24,212, 24,400 மைனஸ் 155 அப்படின்னு எடுத்துட்டால் 24,245. அப்போது அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக மாறி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் அப்போது நேற்றைய ஹையோட சப்போர்ட் ப்ளேஸ் புட் ஆப்ஷனாக நம்ம மைனஸ் பண்ணுவோம். அப்போ 24,400 மைனஸ் அதை நம்ம போட்டிருந்தோம். 24,400 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக பார்த்துருந்தோம். அப்போ அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஏற்றம் சப்போர்ட்டில். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 24,300 கால் புட்டு தான் நம்மளுக்கு ஸ்ட்ராடலாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி காலையில் இம்ப்ளைடு வால்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கால் சைடும் சரி புட் சைடும் சரி 20 தான் மாறினாங்க. இதெல்லாம் காலையில் ஒரு உந்துதலானது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே இம்ப்ளைடு வால்ட்டி இறங்க பார்த்துட்டாங்க. அப்போது 24,200 கால் புட் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இருபத்தி 24,300 200 போட்டுக்கலாம். அது லோ. எக்ஸ்பைரி பாருங்கள், 24,200 கால் நேற்றைய க்ளோஸ் 197 ரூபா, சாரி ப்ரீவியஸ் க்ளோஸ் 259 ரூபா. அப்போது 24,200 ப்ளஸ் 259, அப்போ 24,459. அதே மாதிரி 24,300 கால் அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 192, அப்போ 24,492. அப்போது இம்பேக்டட் பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு 24,200 காலுக்கும் 300 காலுக்கும் உண்டான என்ன ரெசிஸ்டன்ஸோ அதை வந்து நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடங்கள்லாம் நம்ம சிலதில் புரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட் இறங்கும் போதும் சரி ஏறும்போதும் சரி ஒரு நாளைக்கு ஒரு 100 to 150 புள்ளியோட ஆவரேஜ் பாயிண்ட் இருக்குது. அப்போ ஓப்பனில் இருந்து தான்
நம்மளுக்கு இம்பேக்ட் கிரியேட் ஆகும், ஏன்னா ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது 24,300 ஏன்னா நம்ம வந்து ஒரு லைவில் வரும்போது சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்ட்ரைக்கை மேக்ஸிமம் எடுத்து பழகுங்க. அப்போ அதிலிருந்து தான் ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆகும். அப்போ அதிலிருந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 100-150 பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக்ஸை வந்துட்டு எடுத்துகிட்டு, காலாக இருந்தால் ப்ளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, புட்டாக இருந்தால் மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இன்றைக்கி இம்ப்ளைடு வாலிட்டி அந்த இடத்துலையும் அந்த சப்போர்ட் 24,400 புட் ஆப்ஷனுடைய சப்போர்ட்லேயும் மார்க்கெட் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் வந்ததுமே பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இம்ப்ளைடு வாலிட்டி அப்படியே கம்மியாயிருச்சு. காலையில் ஓப்பனிங்லேயே உங்களுக்கு ஒரு 20-21 இருந்தாங்க. அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா கால் சைடு 14, புட் சைடு 17. இது ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலிட்டி. அப்போது இது உடனே டவுன் ஆனதுமே அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேக்குள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதையும் நம்ம புரிதலுடன் பார்க்க தொடங்க வேண்டும். பேங்க் நிஃப்டியும் அப்படி தான். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆனது பேங்க் நிஃப்டி தான். அவங்களும் பார்த்திங்கன்னா ஹையுக்கும் லோவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600-700 புள்ளிகள் நடந்திருக்காங்க. ஓப்பன்லேருந்து பிலோ ஒரு 300 புள்ளிகள், அபோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 புள்ளிகள், ஒரு சந்தை ஒரு நல்ல ஒரு இம்பேக்டடை காலையிலேயே பேங்க் நிஃப்டி கொடுத்துருந்தாங்க. அட்டவணை இப்போ முடிஞ்சிருக்கு. ஆனால் லைவ்லேயும் நீங்கள் இதை செக் பண்ணணும். லைவில் அட்டவணை எப்படி போட்டியாளர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி ஒரு லெவல்ஸாக உடனடியாக நீங்கள் அங்கே எடுக்க தெரியணும். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 24,400 கால், 24,500 கால், 24,300 புட், 24,400 புட் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போவும் 24,400 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே தான் சந்தை இருக்குது. நேற்றும் அப்படி தான் இருந்தாங்க, இன்றும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அப்போ 24,400 400 கால் 190 ரூபாய் ஹை. அப்போ 24,590 400 புட் ஆப்ஷன் 230 ரூபா. அப்போ 24,170 ரூபா. அப்போ இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். 24,400 கால் 82 ரூபா போது 24,482, 24,400 புட் வந்து பார்த்திங்கன்னா 153 ரூபாய் க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போ 24,247 இந்த ஜோன் இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. நடுநிலையாக 24,400. இதில் பார்த்தா தெரியும், கால் ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா 24,400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்துருக்கோம். அடுத்து கால் ஆப்ஷன் பாருங்கள், 24,400 கால் ஆப்ஷனுமே நேற்றைய ஹைக்கு மேலே ஒரு 9 புள்ளி தான் போயிருப்பாங்க. அப்போ 24,400 புட்டும் நேற்றைய ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க, ஆனால் நிலை பெறலை. இவங்களும் நேற்றைய ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க, ஆனால் நிலை பெறலை. 190. இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் 82க்கு முடிச்சிருக்கிறாங்க. அப்போது இவங்க 2 பேருமே எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அதற்குள்ளே தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது டிகேக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பாக மாறலாம். அப்போ சந்தை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளாக மாறலாம். அதனால் இதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நேற்று பார்த்தீங்கன்னா 50,500 கால் புட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெடலாக இருந்தாங்க. இங்கே 50,700 கால், 51,000 கால், 50,500 கால், 50,800 கால், 50,500 புட் இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ சந்தை பார்த்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாலும் 50,500 தான் நம்மளுக்கு இம்பேக்டடாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ 50,500 கால் ஆப்ஷனோடது 550 ரூபானும் போது 51,050, புட் ஆப்ஷனும் 500 ரூபாய் அப்படிங்கிறதுனால 50,000. அப்போ இந்த இம்பேக்டட் ஜோன் க்ளோசிங் பார்த்திங்கன்னா இவங்க 256, இவங்க வந்து 325. அப்போ 50,825, இங்கே 50,250. அப்போ இதுதான் இம்பேக்டட் பிளேஸாக இருக்கும். இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளலாம். இம்ப்ளைடு வாலிட்டி கால் சைடு 18 ஆகும், புட் சைடு 19 ஈவனாக தான் இருக்கிறாங்க. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை வந்துட்டு நாளை தினம் ஒரு எஸ்டர்டே ஹை ஆர் லோவை பிரேக் பண்ணி அந்த சைடு இம்பேக்டட் இருந்தாங்கன்னா அந்த சைடு மொமெண்டம் கொடுக்க போகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ அடுத்த மணியில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 50,600 நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. அப்போ 50,600 படி நம்மளுக்கு 276 இந்த பக்கம் 285 அப்போது 300 பாயிண்ட். அப்போது 50,300 50,900 வரை தான் ஒரு இம்பேக்டட் பிளேஸும். ஒரு 600 புள்ளின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 50,000 டு நம்மளுக்கு 51,200. அப்போ இது
இம்பேக்டட் பிளேஸாகவும் பார்க்கப்படுகிறது. அப்போ இதற்குள்ளே இருக்கிற இடம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச் வைட் ரேஞ்சை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல என்னென்னா இம்ப்ளைடு வாலிட்டி இன்னும் 18 இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஓடிஎம் ஆப்ஷனே ஒரு ஆக்ஷனில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு மொமெண்டம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். கொடுக்கல அப்படின்னாலும் அடுத்த நாள் நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு டைம் வேல்யூ உள்ளே வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால் அதற்கு ஏற்ற ஒரு மொமெண்டம் பண்ணணும். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.